அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்தாருக்கு அனைவருக்கும் என் வணக்கம். இங்கே எங்கள் செயல் திட்டங்கள் பல, எங்கள் எண்ணங்கள் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்களே, அவற்றை சொல்வதற்கு முன்னால் எங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் நாங்கள் சொல்ல வேண்டும். இங்கே கட்சியில் இணைந்திருக்கும் ஒருவரை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவரை மீண்டும் மறு அறிமுகம் செய்ய புது கிரெடென்ஷியல்ஸுடன் அவரை அறிமுகம் செய்ய இருக்கிறேன். திரு பொன்ராஜ் அவர்கள். திரு பொன்ராஜ் பற்றி தெரிந்தவர்களுக்கு ஒரு வரிகள் இதில் சேர்ந்து தெரியும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள. இது காந்திக்கு பிறகு தேசமே கொண்டாடிய தலைவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவிற்கான மகத்தான கனவுகளை முன்வைத்து மொத்த இளைஞர்களையும் மாணவர்களையும் அதை நோக்கி செலுத்தியவர். அவரது கனவுகளை செயல்படுத்தும் இளவலாக அவருடனே 20 வருடங்களுக்கு மேலாக பயணித்தவர் திரு பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள். மேதகு கலாம் மறைந்த பிறகு அவரது கனவுகளை நனவாக்கி மக்களோடு களத்தில் இன்றும் நிற்கின்றவர் திரு பொன்ராஜ் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிரிவான ஏடிஏவில் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் ஜி எனும் உயர்ந்த பதவியை வகித்தவர். ஜனாதிபதி அலுவலகத்தின் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் இயக்குநராகவும் இருந்தவர். மேதகு கலாம் அவர்கள் திரு பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்களுடன் இணைந்து 15 மாநில முதல்வர்களுக்கு வறுமையை ஒழித்து செழுமையை நோக்கி செல்வதற்கான செயல் திட்டங்களை விளக்கி இலக்குகளையும் நிர்ணயித்துக் கொடுத்துள்ளார். 3 இந்திய பிரதமர்களுடன் இணைந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. நதிநீர் இணைப்பு முதல் விண்வெளியில் சோலார் சக்தி திட்டம் வரை இவரது பங்களிப்பு இன்றும் தொடர்கிறது. பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை இளைஞர்களை அரசியலுக்கு தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மேதகு கலாமுடன் இணைந்து செயல் திட்டத்தை உருவாக்கியவர். அதை செயல்படுத்த தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர். தொடர்ச்சியாக இளைஞர்களோடு உரையாற்றி கொண்டிருப்பவர். மக்கள் நீதி மையத்தை நோக்கி நல்லவர்கள் வர வேண்டும் என்று அழைத்தேன். நாட்டுக்காக உழைத்த நல்லவர்களும் நேர்மையானவர்களும் நம்மிடம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேர்மையின் கூடாரமான மக்கள் நீதி மையத்திற்கு இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமான திரு பொன்ராஜ் அவர்களை பெருமிதத்துடன் பெரு மகிழ்ச்சியுடன் வரவேன். மக்கள் நீதி மையம் கட்சியின் துணைத் தலைவராக ஏற்கனவே உங்களுக்கு டாக்டர் மகேந்திரன் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறேன். இப்பொழுது இன்னொரு கட்சியின் துணைத் தலைவராக இவரை நியமனம் செய்திருக்கிறோம். மக்கள் நீதி மையத்தை பெருவெற்றி பெறச் செய்ய இன்று இக்கணம் முதல் அவர் தீவிரமாக செயலாற்றுவார். இந்த மேனிஃபெஸ்டோ இருக்குங்களா? சரி, இங்கே சில அதில்ல இவங்க கிட்ட கேளுங்க, ஈஏ கிட்ட கேளுங்க. சரி, அது வர்றோம். எங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கான திட்டம், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அதற்கான திட்டம், பெண்களுக்கான தனியாக சில திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை வரிசைப்படுத்தி செயல் திட்டங்களை வாசிக்க இருக்கிறோம். இதில் டிஜிட்டலாகவே அனுப்பிச்சிருக்கோம். எங்கேயோ ஐயா கலாம் அவர்கள் பெயரில் என்னுடைய பெயர் ஸ்பெல்லிங்கும் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு பெருமைதான்.
அதே லெட்டர்ஸ் தான், மாற்றி போட்டால் என் பேர் கூட வரும். வருதுங்களா? கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு கொஸ்டின் ஆன்சருக்கு முன்னாடி அதை படிச்சுட்டா பிரயோஜனமாக இருக்கும். நீங்க பேசுங்க. வணக்கம் சார். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் அவர்களது கனவு வளர்ந்த இந்தியா, ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியா, வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலங்கள், வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த லட்சியம் இன்றைய காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுடைய செயலற்ற தன்மை, பொருளாதார சீரழிவு, வேலைவாய்ப்பின்மை, விவசாய பிரச்சனை, 90 நாட்களுக்கு மேலாக விவசாய பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை சிக்குண்டு சிதறுண்டு தமிழகமும் இந்தியாவும் போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கனவு நனவாக்குவதற்கு தவறியது 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற அரசியல் கட்சிகள். இந்த காலகட்டத்தில் அப்துல் கலாமின் அறிவார்ந்த அரசியல் காலத்தின் கட்டாயம், அந்த காலத்தின் கட்டாயம் அப்துல் கலாம் அவர் விதைக்கப்பட்ட பொழுது அதோடு மறந்துட்டாங்க. பிறந்த நாள், இறந்த நாள், இந்த 2 நாளைக்கு தான் அவங்க நினைவுபடுத்துவார்கள். இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களது கனவை நனவாக்குவதற்கு யார் தயாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு கைகோர்த்து பயணிப்பேன் என்று அவர் விதைக்கப்பட்ட நாளிலிருந்து நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அதற்கு முன்பே பல்வேறு 15 சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள், இத்தனையும் அப்துல் கலாம் அவரது கனவை அவரோடு இணைந்து பணியாற்றினேன். அவர் மறைவுக்கு பின்பாக அவரது கனவை நனவாக்குவதற்கு நானும் தொடர்ந்து மக்கள் மத்தியிலும் சரி, ஊடகங்கள் மத்தியிலும் சரி, பல்வேறு பிரச்சனைகள் வரும் பொழுது அப்துல் கலாமின் கனவை அவர் என்ன நினைத்தார் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே வந்திருக்கிறேன். அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கத்தை நிறுவினோம். என்னை அதை பார்த்து அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியை உருவாக்க வேண்டும் என்று இளைஞர்கள் சேர்ந்து உருவாக்குனாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் ரிஜிஸ்டர் கூட பண்ண விடாமல் மத்திய பிஜேபி அரசு தடுத்து விட்டது. இன்னைக்கு வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ண முடியல. ஏன்னா பல்வேறு காரணங்கள். கோர்ட்டே, எலெக்ஷன் கமிஷனே அப்துல் கலாம் பேரில் கட்சி நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை, நாங்கள் கொடுப்போம் என்று சொன்ன பிறகு கூட 4 வருடம் ஆகிவிட்டது, ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இளைஞர்கள், நாங்கள் விழிப்புணர்ச்சி அரசியல் மட்டும்தான் இருந்தோம். என்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் தலைவர்களை உருவாக்கும் என்ற இலக்குடன் இந்த நிலையில் தான் இந்த தேர்தலும் வந்தது. நான் ரஜினிகாந்த் அவர்களோடு இணைந்து ஒரு 3 வருட காலம் ஒரு கொள்கை உருவாக்கத்தில் இந்த தமிழகத்தை ஒரு அறிவார்ந்த தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்ற கொள்கை உருவாக்கத்தில் இணைந்து பணியாற்றினேன். அவரது உடல்நிலை காரணமாக அவர் வர இயலாமல் போய்விட்டது. அந்த சூழலிலே திரு பத்மபூஷன் கமலஹாசன் அவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்று அவர் விடுத்த அழைப்பு அத்துணை இளைஞர்களுக்கும் விடுத்தார். அத்துணை மாற்றத்திற்காக களத்திலே போராடி தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இளைஞர்களுக்கும், என்ஜிஓக்களுக்கும், சின்ன சின்ன கட்சிகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். எனக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். அவரோடு இணைந்து நீங்கள் வாங்க, நான் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், கலாம் வீட்டில் இருந்தால் நான் கட்சியை தொடங்கினேன், அவரது கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டேன். கொச்சியிலிருந்து சென்னைக்கு வரும்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் கமலஹாசன் சார் 2 பேரும் பயணித்து வரும்பொழுது அவர் கலாம் சாரை பார்த்து வணக்கம் செய்த பொழுது அந்த இடத்துலேருந்து நான் எனக்கு பக்கத்தில் எந்திரிச்சு உட்கார சொன்னேன். அவர் 2 பேரும் சென்னை வரும் வரை பேசிக்கொண்டு வந்தார்கள். என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. வந்த பிறகு அப்துல் கலாம்கிட்ட கேட்டேன், என்ன சார் பேசினார் அப்படின்னு. அவர் அரசியலுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமும் அவர் வரலை. ஆனால் இந்த தமிழகத்தினுடைய சீரழிந்த நிலையை எண்ணி சீரமைப்போம் தமிழகத்தை என்று அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அந்த எண்ணத்தோடு அவர் அழைத்த அழைப்பின் பேரில் அப்துல் கலாமின் கனவை நான் நனவாக்குவேன், நான் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், வாங்க இணைந்து நாம் இருவரும் அப்துல் கலாமின் கனவை நனவாக்குவோம் என்று சொன்னதின் பேரில் அவரோடு இணைந்து இந்த தமிழகத்தை, சீரழிந்த தமிழகத்தை 5.7 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்து நாம் ஒவ்வொரு தலையிலும் 63,000 கோடி கடனை வைத்திருந்த இந்த தமிழகத்தை, இந்த தமிழகத்தினுடைய நிலையை மாற்றி இந்த கடனை அடைத்து வரிக்கு
ஈக்குவலண்டான வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி மிகுந்த கொள்கைகளை, அப்துல் கலாம் கொள்கைகளை திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையில் நிறைவேற்றுவேன் என்று அவர் என்னிடம் உறுதியளித்திருக்கிறார். கண்டிப்பாக அவரோடு இணைந்து பணியாற்றி 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 60 ஆண்டு சுதந்திரம் வாங்க காலகட்டத்தில் சமத்துவம் பிரச்சனை, சமூக நீதி பிறந்தது. சமத்துவத்துக்கு வந்த பிரச்சனைக்காக சமூக நீதி பிறந்தது. பெரியார் அதை கையில் எடுத்தார். அண்ணா அதை அரசியலாக்கினார். 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி நடந்தது. இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு அருமையான ஒரு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கையை, ஒரு அறிவார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அப்துல் கலாமின் கொள்கையை முன்னெடுக்க வேண்டும். அந்த கொள்கையை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னோடு இணைந்து வாருங்கள் என்று விளைத்த அழைப்பின் பேரில் என்னை பின்பற்றி அரசியலுக்கு வந்த இளைஞர்களோடு நான் அவரோடு இணைந்து பணியாற்ற நான் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறேன். அந்த முடிவெடுத்தோடு அவரோடு இணைந்து நான் பணியாற்றேன். இன்றைக்கி என்ன தேவைன்னா, அப்துல் கலாம் கொடுத்த தேவை இந்த மக்கள் நீதி மையத்துக்கு அதுக்கு ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. அது நான் இதுவரைக்கும் நான் சொல்லலை. அப்துல் கலாம் சொன்னது மக்களாட்சி வர வேண்டும், அறிவார்ந்த அரசியல் கொள்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே சமூக நீதி வென்றெடுக்கப்பட வேண்டும், அரசியல் நீதி வென்றெடுக்கப்பட வேண்டும், பொருளாதார நீதி வென்றெடுக்கப்பட வேண்டும். இந்த 3 நீதியும் சேர்ந்தால்தான் அது மக்கள் நீதியாக மாறும். இல்லைன்னா வேற எதுவும் மாறாது. அந்த மையத்திற்காக அவர் உருவாக்கியிருக்கார். மேம்படுத்தப்பட்ட சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் நீதி, அனைவருக்கும் நீடித்த நிலையான சஸ்டைனபிள் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், அதாவது நீடித்த நிலையான பொருளாதார நீதி. இந்த 3ஐயும் வென்றெடுப்பதற்கான ஒரு அருமையான அப்துல் கலாம் கொடுத்த கொள்கைகளோடு திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 2021 தேர்தலில் 4வது ஆண்டு விழா, மக்கள் நீதி மையத்தினுடைய ஆண்டு விழாவில் நான் ஒரு சின்ன கணக்கு நான் போட்டேன். எனக்கு இருந்த நாலேஜை வச்சு ஒரு கணக்கு போட்டேன், அரசியல் கணக்கை வச்சு 101 இடங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு கிடைக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சா 120 கிடைக்கும் நான் கணக்கு போட்டேன். அமித்ஷா ஒரு கணக்கு போட்டு இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கு 66, 47, 121, 66 இடங்கள் அதிமுகவுக்கு, 47 இடங்கள் அதிமுகவுக்கு இல்லை, அது திமுகவுக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 121 தொகுதி இழுவரி என்று அமித்ஷா ஒரு கணக்கு போட்டிருக்காரு. நான் போட்டது 120, அமித்ஷா போட்டது 121. கண்டிப்பாக அந்த 121 இடத்துல மக்கள் நீதி மையம் வெல்லும் என்ற நம்பிக்கையை விதைத்து இன்றைக்கு முதல் அந்த மக்களோடு சென்று அனைத்து பொதுமக்களும் வாருங்கள் மாற்றத்தை உருவாக்குவோம். மாற்றத்திற்கான வந்த அத்துணை அமைப்புகளும் வாருங்கள் மாற்றத்தை உருவாக்குவோம். அப்துல் கலாமின் பேரில் ஒவ்வொரு ஊரிலும் நற்பணி மன்றம் வைத்திருக்கக்கூடிய அத்துணை இளைஞர்களையும் அழைக்கிறேன், வாருங்கள் மாற்றத்தை உருவாக்குவோம். இந்த மாற்றத்தை இப்போது உருவாக்கவில்லை என்று சொன்னால் இனிமேல் கஷ்டம் என்பதை எப்பொழுதும் உருவாக்க முடியாது என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த மாற்றத்திற்காக வந்த அத்துணை பேரையும் நான் அழைக்கிறேன் என்று சொல்லி கண்டிப்பாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதியை சொல்லி அதற்காக நான் தொடர்ந்து உழைப்பேன் என்பதையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழில் படிக்கலாம். சில டெக்னிக்கல் உங்கள் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷனுக்காக ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன், தமிழிலும் வாசிக்கிறேன். ஏன்னா சில பெயர்களை தமிழாக்கம் பண்ணும்போது எதுவும் குழப்பங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். இருக்கும் இயக்கங்கள் அவை. எம்என்எம்ஸ் அஜெண்டா ஃபார் விமன் வெல்ஃபேர், இதை சந்தோஷ் பாபு அவர்களும் அது அவர் தலைமையில் பேர் இருக்கிறது என்றாலும் பல இளைஞர்கள் அதற்கு பின்னால் உழைத்திருக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்தின் கட்சியில் இருக்கும் அறிவார்ந்த சகோதரர்கள் அனைவரும் அவர்களின் வாதத்தை முன்வைத்து அதிலிருந்து வடிகட்டி எடுத்த சில விஷயங்கள் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். M&M's agenda for women welfare, monetizing household work. As announced earlier, M&M promises to give dignity and recognition to homemakers. 50% women in uniform. Every uniformed sector in state service should have 50% women representation. 2. Protection for women in distress. Hostels in every district
for free emergency overnight stay for women in distress and establish a follow-up system on complaints registered with 181 Women's Helpline. மூன்றாவது 3. Universal distribution of feminine products. Government to produce and distribute sanitary napkins via PDS for poor, urban and rural adolescent girls and women. 4. Magalir Vangi Bank at district level to be established for women, run by women, for women. Umbrella of support for single mothers. Education, skill building, employment and socio-economic support to be given to all single mothers. Personal care spaces. Government in collaboration with NGOs will provide infrastructure in public spaces, bus stops, railway station, etc. for women. 7. Free reproductive health checkups for all women. Government to organize reproductive health checkup once every 6 months. M&M's agenda for youth welfare. 1. Assured employment. On forming the government, M&M promises 50 lakh new job opportunities within its term. 2. Guaranteed jobs within 100 square kilometers from your PIN code for any graduate. Don't seek work, work will seek you. Revision of unemployment allowance based on cost of living index. Youth for youth. 4th, any youth employing 5 or more young men or women is eligible for special financial incentives. 5. E-bike at 0 interest rates for first time employees. 6. Regulation of work of GIG economy to ensure dignity of workers with off-grid breaks and accident insurance. 7. Youth exchange within and outside the state and country will be actively encouraged. M&M agenda for sports and development. 1. Fit Tamil Nadu movement. To foster discipline, time management and fitness among our people, the M&M government will lead a Fit Tamil Nadu movement starting at schools, colleges and even homes. 2. World-class sports complex at every Panchayat Union level to churn out Olympic and world champions from Tamil Nadu with private-public partnership. 3. Every village panchayat to have a sports facility and also a harmony park. 4. Traditional village sports will be given a fillip. Jallikattu will be made a more humane international spectator sport. 5. Special sports facilities for PWD persons with disabilities. 6. Training facilities for sports persons and trainers on the lines of SAI. 7. Hierarchy of competitions will be organized which will culminate in state games on the lines of the national games. பெண்கள் நல்வாழ்வுக்கான 7 செயல் திட்டங்கள். இல்லத்தரசிகளுக்கும் வருமானம். இல்லத்தரசிகளின் கண்ணியம் காக்கப்படுவது மற்றும் அங்கீகாரம் வழங்கப்படுவதை மக்கள் நீதி மையம் உறுதி செய்யும். ஏற்கனவே அறிவித்துள்ளபடி. 1. சீருடை பணியில் 50
விழுக்காடு பெண்கள் அரசு சேவையில் இருக்கும் ஒவ்வொரு சீருடை துறையிலும் 50 விழுக்காடு பெண்கள் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்படும். சீருடைங்கிறது யூனிஃபார்ம் போட்ட வேலைகள். 2, துன்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு. துன்பத்தில் இருக்கும் பெண்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்கென்றே அவசர கால இலவச விடுதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படுவதுடன் 181 பெண்கள் உதவி எண்ணில் பதிவு செய்யப்படும் புகார்கள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கும் செயல்முறை நிறுவப்படும். 3, பெண்களுக்கான தயாரிப்புகளின் பொது விநியோகம். பெண்களுக்கான சுகாதார நாப்கின்களை அரசாங்கமே கொள்முதல் செய்து கிராமம் மற்றும் நகர்ப்புற ஏழை பெண்கள் மற்றும் இளம் பருவ பெண் குழந்தைகளுக்கு பொது விநியோக முறையில் வழங்கப்படும். பெண்களுக்கான மாவட்ட அளவிலான மகளிர் வங்கி. பெண்களால் பெண்களுக்காக பெண்களுக்கென்று இயங்கும் மகளிர் வங்கி உருவாக்கப்படும். 5, தனியாக இருக்கும் ஒற்றை தாய்மார்களுக்கான ஆதரவின் குடை, கல்வி, வேலை, திறன் மேம்பாடு மற்றும் சமூக பொருளாதார ஆதரவு போன்ற அனைத்து உதவிகளும் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். 6, சிறப்பு பராமரிப்பு கட்டமைப்புகள். அரசாங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பொது இடங்களில் பெண்களுக்கான சிறப்பு உள்கட்டமைப்பு வழங்குவதை உறுதி செய்யும். பஸ் நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவை. 7, இலவச ஆரோக்கியம் மற்றும் கருத்தரிப்பு பரிசோதனைகள். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறையாவது அனைத்து பெண்களுக்கும் இலவச ஆரோக்கியம் மற்றும் கருத்தரிப்பு பரிசோதனை வழங்க அரசாங்கமே ஏற்பாடு செய்யும். இளைஞர் நலனுக்காக 7 செயல் திட்டங்கள். வேலை வாய்ப்பை உறுதி செய்தல். மக்கள் நீதி மையம் தலைமையிலான அரசு அமையும் பொழுது 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் ஆட்சி காலத்திற்குள் உறுதி செய்யப்படும். 2, இருப்பிடத்துக்கு அருகாமையிலேயே வேலை வாய்ப்பு உறுதி செய்தல். அனைத்து பட்டதாரிகளும் வசிக்கும் இடத்திலிருந்து 100 சதுர கிலோமீட்டர் தொலைவிற்குள் பணி உத்தரவாதம் வழங்கப்படும். வேலையை நீங்கள் தேடாதீர்கள், வேலை உங்களை தேடி வரும். 3, சீரமைக்கப்பட்ட வேலையின்மை நிவாரணத் தொகை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதி மற்றும் வாழும் சூழலின் தேவை அடிப்படையில் வேலையின்மை நிவாரணம் வழங்கப்படும். இளைஞர்களுக்காக இளைஞர்கள். ஒரு இளைஞர் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கினால் அவர் சிறப்பு நிதி சலுகைகள் பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆகிறார். முதல் முறை தொழிலாளர்களுக்கு வட்டியில்லா மின் பைக்குகள் வழங்கப்படும். ஒழுங்குபடுத்தப்பட்ட தற்காலிக ஒப்பந்த வேலை. தொழிலாளர்களின் கண்ணியம் காக்கப்படும் விதமாக வேலையில்லா கால ஊதியம் மற்றும் விபத்து காப்பீடு வழங்கப்படும். 7, இளைஞர்கள் பரிமாற்ற திட்டம். தேசிய மற்றும் மாநில அளவில் உள்ளேயும் வெளியேயும் கல்விக்காகவும் திறமைக்காகவும் இளைஞர்கள் பரிமாற்றம் ஊக்குவிக்கப்படும். விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் 7. 1, ஆரோக்கியமான தமிழகம் இயக்கம். மக்களிடையே ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் உடற்பயிற்சி ஆகிய நற்பண்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மக்கள் நீதி மையம் ஆரோக்கியமான தமிழகம் இயக்கத்தை அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் வீடுகளிலும் இருந்து தொடங்கி வழிநடத்தும். 2, உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகம். ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியன்களை தமிழ்நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு பொது தனியார் கூட்டு முயற்சியில் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒன்றிய அளவிலும் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகம் நிறுவுதல். 3, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் விளையாட்டு வசதிகள் மற்றும் நல்லிணக்க பூங்காக்கள் அமைத்தல். 4, பாரம்பரிய கிராமிய விளையாட்டுகள் ஊக்கப்படுத்தப்படும்.
மனிதநேய சர்வதேச பார்வையாளர்கள் விளையாட்டாக ஜல்லிக்கட்டு மாற்றப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி சிறப்பு விளையாட்டு வசதிகள். இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணை SAI வழியில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி வசதிகள் ஏற்படுத்தப்படும். 7. போட்டிகளின் வரிசை முறை ஒழுங்கமைத்தல். தேசிய அளவிலான ஒழுங்கமைத்தல். தேசிய அளவிலான விளையாட்டுகளின் அடிப்படையில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளின் வரிசை முறை ஒழுங்கமைக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டி நடத்தப்படும். நாங்கள் 7 பாயிண்ட்ஸாக அறிவிச்சுக்கிட்டு வரோம். அதில் இது 4வது கட்டம். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம். உங்கள் வாழ்த்துக்களுடன் நாங்கள் அதை தொடங்கவிருக்கிறோம். இல்லை, இப்போ அலையன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு எத்தனை தொகுதிகள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு அவர்களுக்கும் அதை பகிர்ந்தளிப்பது. ஒவ்வொரு விஷயமா அவங்க அறிவிச்சுட்டே இருக்காங்க. நீங்க உங்ககிட்ட கன்சல்ட் பண்றாங்களா? இல்லை இதெல்லாம் அரசியல் வழக்கமாக நடக்கிறது தான். ஆர்வத்தின் காரணமாக அது செய்யப்படும். மற்றபடி ஒழுங்கமைக்கப்பட்டு விவாதத்திற்கு பிறகு சீரிய முறையில் அவை ஒழுங்கான வழியில் தேர்தல் நடக்க நாங்கள் சார் உங்க கூட்டணி தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து எவ்வளவு விருப்ப மனுக்கள் உங்களுக்கு பெறப்பட்டிருக்கு? நிறைய வந்திருக்கு. மக்கள் நீதி மையம் சார்ந்த போட்டியிடுறதுக்கு ஒரு தொகுதி இப்ப 400-ஐ தாண்டி இருக்கிறது. இன்னமும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கூட்டணிக்கு பேர் என்ன? உங்க கூட்டணிக்கு என்ன பேரு? உங்க கட்சியில உங்க கூட்டணியில எந்தெந்த கட்சியெல்லாம் இணைய போறாங்க? இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முழுவதுமாக அவை நிறைந்த பின்னர் பெயரை நிர்ணயம் செய்யலாம். அதாவது இவங்க கூடுறது தான் முக்கியங்க. பேர் என்னங்கிறது முக்கியம் இல்லை. ஏற்கனவே டைட்டில் நிறைய இருக்கு. சீரமைப்பவும் தமிழகத்தையே நல்ல டைட்டில் தான். அது யாருமே அதுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது. கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரதா சொல்றீங்க. எத்தனை கட்சிகள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துருக்காங்க? No, I will refrain from giving any guesswork. When it happens, we will tell you. இல்லை, இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் கைக்குலுக்கி விட்டோம் என்பது உண்மை. இங்க பேசினாங்க ராமாபுரத்திலிருந்து. அது நாங்க நேரா அவர்கிட்ட கேஜ்ரிவால்ட்டே பேசிடுவேன். நீங்க ராமாபுரத்திலிருந்து இது 1 phone call away. அதனால அது பெரிய பிரச்சனையா வராது. எனக்கு நல்லவர்களோடு கூட்டணி வைக்க விருப்பம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த மாற்றத்திற்கு யார் உதவுவார்களோ அவர்களுடனும் கூட்டமைப்பு வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது எங்களுக்கு. அதையும் செய்வோம், ஜாக்கிரதையாக செய்வோம். அது நடக்கும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். ராமாபுரத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறதா அறிவிச்சிருந்தீங்க. இன்னைக்கு அந்த திட்டம் மாறியதுக்கான காரணம் என்ன? ஏதாவது அழுத்தம் இருந்ததுனால மாத்திருக்கீங்களா? இல்லை, பர்மிஷன் போன்ற விஷயங்கள் தான். அது எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது. இந்த எதுவும் பெருமைகள் யாருக்கு இருக்கும்? அதிகாரத்துக்கு தான் இருக்கும். அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? இந்த கணக்கு நான் போட்டு கொடுக்கணுமா உங்களுக்கு? நன்றி, வணக்கம். டைம் ஆயிட்டு இருக்கீங்க.